தினமும் ஒரு வேளை இயற்கை நூல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பல் பூசணி. நம்ம நாட்டு மருத்துவமாகட்டும், இல்ல சித்தா, ஆயுர்வேதா எல்லாத்துலயுமே இந்த சாம்பல் பூசணிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. பச்சை கலர்ல இருக்கிற இந்த காய சுத்திலும் வெண்மையான ஒரு மெழுகு பூச்சி மாரி இருக்கும். அதனால இதுக்கு பேரு சாம்பல் பூசணி இல்ல வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுதான் கல்யாண பூசணி. இதுக்கு நம்ம ஆளுங்க வச்சுக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஷ்டி பூசணி. ஒரு புதுசா வீடு கட்டினாலும் சரி, இல்ல கடை, எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலு, இல்ல ஹைடெக் பில்டிங் எது கட்டினாலும் சரி, கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெள்ளை பூசணி எடுத்து அதுக்கு எவ்வளவு அசிங்கமா மேக்கப் பண்ண முடியுமோ, அவ்வளவு அசிங்கமா மேக்கப் பண்ணி, எல்லாரும் பார்க்குற மாரி அந்த பில்டிங் முன்னாடியே தொங்க விடுவாங்க பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இதுல வேடிக்கையா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, 2 பூசணி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன் 2 பூசணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய பூசணி அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னொரு டிஸ்டி பூசணி வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த காய உடைச்சு குங்குமத்த பூசி திஷ்டி சுத்தி போடுறது. அந்த திரிய ஏத்தி திஷ்டி சுத்தி நடு ரோட்லயே உடைப்பாங்க. இந்த மாதிரி நடு ரோட்லயே உடைக்கிறனால நிறைய ரோடு ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குது. இன்னொரு குரூப் இருக்காங்க. இந்த பூசணிக்காயில விளக்கும் ஏத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அற்புதமான வேற எந்த காயுமே இந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுறது இல்ல. அந்த அளவுக்கு இந்த சாம்பல் பூசணியில மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு. பூசணிக்காயை இயற்கை வழியில எப்படி உணவா பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பூசணிக்காயை வச்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன பீஸை வந்து துண்டு துண்டா கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தோல் விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படியே முழுசாக தான் போடணும். அது கூட என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்துலேயும் தோல் விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படியே தான் போடணும். இதை ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனே நமக்கு ஜூஸ் கிடச்சிது. ஜூஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல லைட்டு க்ரீன் கலரில் கிடைக்கும். டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம அது கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சுவையான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் என்ன பண்ணலன்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா இதனோட ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த பூசணிக்காய் எலுமிச்சை கூடவே ஒரு கோவக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காயில் மட்டும் விதைய எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே தேன் சேரும்போது இதனோட சுவை வந்து வித்தியாசமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்ததாக பூசணிக்காய் வந்து ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா துருவிக்கோங்க, கேரட் துருகிற மாதிரி. அதை வந்து சாதம் வைக்கும்போது அது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால சாப்பாட்டோட சுவை வந்து மாறாது. அதே மாதிரியே நார்மல் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அந்த பூசணிக்காயோட சத்தும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். டேஸ்ட்டில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. இது மாதிரி கூட நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். உணவே மருந்தில் இந்த சாம்பல் பூசணிக்கு நிகர் வந்து வேறு எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். இதில் எல்லா விட்டமினுமே இருக்குது, ஏபிசி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ்ன்னு எல்லா தாதுப்புகளும் நிறைஞ்சிருக்கு. இது 90% மேலே நீர் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அசிடிட்டிக்கு இதை விட ஒரு நல்ல மருந்து இருக்காது. அசிடிட்டி இருக்கிறவங்க காலையில் வெறுமனே வெள்ளை பூசணியை மட்டும் ஜூஸ் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் அவங்களுக்கு குணமாகிறது நல்லாவே தெரியும். ஆசிட் உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அதை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளை பூசணி வந்து மிக முக்கியமான பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த காய் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த குடலில் இருக்கிற இந்த நாடா புழு இல்லாமல் மற்ற எல்லா புழுக்களையும் அழித்து வெளியேற்றிட்டு குடலை சுத்தம் பண்ணுறதுல இந்த காய் வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. அதனால் இந்த பைல்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக நிவாரணம் கிடைக்கும் நமக்கு. இதில் இருக்கிற அதிகப்படியான பொட்டாசியம் வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் எல்லாம் வந்து அதுவே கரைச்சி வெளியேற்றிடும். இதில் இருக்கிற நீர் சத்து நம்ம யூரின் பையில் இருக்கிற பிளாடரில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளியேற்றி பிளாடர் சுத்தம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து லிவருக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால ஜாண்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த காயை பயன்படுத்த முடியும். இந்த காயில் 90% நீர் சத்து இருக்கிறனால சர்க்கரை வியாதிக்காரங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்க முடியும். இது ரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு பயன்படுறதோட மட்டும் இல்லாமல் உடல் எடை ரொம்ப அதிகமாகாமையும் பார்த்துக்கும். அதாவது உடல் எடையை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேசான தீக்காயத்துக்கு இந்த காயை அரைச்சி அந்த காயத்துக்கு மேலே நம்ம பத்து போட்டு வந்தோம்னா இந்த தீப்புண்ணு பெருசாகாமல் சரியாயிடும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த காயை எடுத்துக்கலாம். தைராய்டுக்கு பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கும். கண்களுக்கும் ரொம்ப நல்லது.
இந்த வெள்ளை பூசணி வந்து கிட்டத்தட்ட 100 வியாதிகள்ல இருந்து நம்மள குணமாக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க வந்து வாசல்லயே அந்த பூசணிக்காய கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த பூசணிக்காய் வந்து தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்ம வீட்ட பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, பல கொடிய வியாதிகள் கிட்ட இருந்து நம்மையும் பாதுகாக்குது. அன்னை பூமியை மீட்டெடுக்க தினமும் ஏதாவது ஒரு வேளை இயற்கை உணவு எடுத்துப்போம். அழகு பூமிக்காக.